जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकज महागणपति துணை கொண்டு நவகிரக தேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நான் பார்க்கக்கூடியது 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க இவங்க இப்படி தாங்க இருப்பாங்க, இதை மாற்ற முடியாது. இது எல்லாருமே ஆவலாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுப்பீங்க என்றதில், ஐயோ என் ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மேஷத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மிதுனத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, சிம்மத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு இருப்பீங்க. ஸோ நம்ம ராசிக்கு என்ன சொல்கிறாங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறாரா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதையே நான் இந்த ஒரு கண்டென்ட்டாக இந்த ஒரு கான்டென்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவையானது. இப்போது ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்குறோம். நம்ம கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டு ஜாதகத்தை காட்டும்போது என்ன தெரியுமா கேட்பாங்க, சாமி இந்த பையன் நல்ல கேரக்டரா அப்படின்னு கேட்பாங்க. இவன் எப்படி இவன் வச்சு பார்த்துப்பானா, பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பானா, இவன் கேரக்டர் நல்ல கேரக்டரா, சிகரெட்டு பிடிப்பானா, தண்ணி இன்னி அடிப்பானா, எப்படி இருப்பான் அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. நீங்கள் ஒரு சில படத்தில் கூட என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில படங்களில் சொல்லுவாங்க என்ன கேரக்டர். ஸோ இப்போ சத்யராஜ்னு நினைக்கிறேன், அவர் சார், அவர் தான் சத்யராஜ் சார் தான் நினைக்கிறேன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என்னையா உன் கேரக்டர் சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன், இப்போ தெரிஞ்சுக்கிறேன், உன் கேரக்டர் என்னையா சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் எப்படியும் இப்போ அதாவது சத்யராஜ் சாராக இருந்தால் கூட 12 ராசியில் ஒரு ராசியில் அவரும் பிறந்திருப்பார் இல்லையா, தெரிஞ்சிடும் இல்லையா யார் எப்படி என்ன சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு லெஜெண்ட், அவங்கெல்லாம் சத்யராஜ் சார்லாம் ஒரு லெஜெண்ட். அவங்களாம் அவங்கவுங்க ஃபீல்டு. எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்தேன்னா, அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்த, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ சொல்ல ஏதோ ஒன்று சொல்லுவார். அது எனக்கு அது ஃபுல்லாக தெரியல, ஏன்னா நான் ரொம்ப அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த 12 ராசிக்கான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மானுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆணுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களும் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்படித்தானே இப்படி தான் இல்லையா, போய்கிட்டே இருறா, இப்போல்லாம் வந்து மரியாதையே கிடையாது. இப்போல்லாம் போடா, எல்லாம் உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போல்லாம் தைரியமாக பேசுதுங்க எல்லாம் பொண்ணுங்களாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய பெண்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பாவாடை தாவணி அந்த ஒரு அடக்கத்தோடு ஒரு நார்மலாக அப்போ பார்த்த பெண்கள் வேறு. இப்போ வந்து இப்போ 2K கிட்ஸுங்கிறான், 3K கிட்ஸுங்கிறான், புரிய மாட்டேங்குது ஒன்றும். போடா அப்படின்ட்டு போகுதுங்க. அதெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ காலங்கள் மாற மாற எல்லாம் மாறிடுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள்லாம் கேரக்டர் வைஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத விலாவரியாக பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசின்னு சொல்லும்போது மக நட்சத்திரம் சிம்மராசி, பூர நட்சத்திரம் சிம்மராசி, உத்தர நட்சத்திரம் சிம்மராசி. பார்ன் டு ரூல். நான் ஆளை பிறந்தவன், ரைட்டு, நீ ஆளை பிறந்தவனாவே இரு, நல்லது. பெண்கள் ஆண்டு இருக்காங்க, நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அம்மையார் திரு ஜெயலலிதா அம்மா அவர்கள் மக நட்சத்திரம் சிம்மராசி, ஆண்டு இருக்காங்க. ஏன்னா ஆளை பார்ன் டு ரூல்ங்கிறது உண்மையான வார்த்தை தான். நான் இல்லை, அது எல்லாருக்குமே அமையாது. அது சில ராசிக்காரர்கள் சில ஜாதகத்தை பொறுத்து தான் அதெல்லாமே. சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கும் இடம் தான் அவங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேஜ் மாதிரி. ரெஸ்பெக்ட் கொடுத்தா கிங்கு, இல்லைன்னா லைஃப்லேருந்தே டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரெஸ்பெக்ட் கொடுத்தா கிங்கு, அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்மராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்போவுமே ஒரு டாப் பொசிஷனில் இருக்க வேண்டும், யாருக்கும் கீழே இருக்க மாட்டாங்க. அது வந்து அவர் ரொம்ப எதிர்பார்ப்பான், எப்போவுமே ரொம்ப டாப் பொசிஷனில் தான் இருக்கணும்னு ஆனாக இருந்தாலும் சரி பண்ணால் ஒரு டாப் பொசிஷனில் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு கீழே இருந்தால் என்னத்தை பார்ப்போம் அப்படி ஒரு மாதிரி ஒரு விஷயம். அது கேரக்டர் வைஸ் எப்படி தெரியுமா, ஈகோ ஹையாக இருக்கும், ப்ரைட் அதிகமாக இருக்கும். பெண்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குயின், அட்டிடியூட் குயின், அதாவது ராணி மாதிரி இருப்பாங்க. பெண்கள்லாம் ராணி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் கூட அந்த ஒரு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த கரெக்டாக இருப்பாங்க. யாராவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணினா ஸ்ட்ரைட்டாக போடான்னு மூஞ்சில் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க.
படம் நான் அது நல்ல வார்த்தை சொல்கிறேன், வேற ஒருத்தெல்லாம் வேற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அது மாதிரி லக்ஸரி லைஃப் விரும்புவாங்க, ஆடம்பரமாக இருக்கணும். ஏறனா கார் இறங்கினா கார், எப்படி இருந்தாலும் நான் இப்படி தான் இருக்கணும், அப்படியே நான் வந்து அப்படியே ஆடம்பரமான லைஃப் வாடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இருக்கிற இடத்துக்கு தகுந்த ஆடம்பரமாக இருக்கணும் லைஃபாக, அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இப்படி சாப்பிடணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். இன்டென்சிவ் லவ், நல்ல அட்டென்ஷன் இருக்கணும், என்னை தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் வைக்கணும், நான் தான் முதன்மைப்படுத்தி இருக்க. இப்போது ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல மக நட்சத்திரம் சிம்மராசி யாராவது இருக்கான்னு வச்சுக்கோங்க, சிம்மராசி கூப்பிட வச்சுக்கோங்க, ஏய் என்ன கூப்பிடாம நீ என்னடா அவனுக்கு முதல்ல கூப்பிட்றேன், என்னை அவங்கள தான் ஃபஸ்ட் பிளேஸில் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லைன்னா மூஞ்ச அப்படியே தொங்க போட்டுவிட்டு அப்படியே பார்ப்பாங்க, என்ன உனக்கு கண்ணு தெரில உனக்கு இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது, பொசசிவ்னஸ் இருக்குது, ஈகோ கிளாஷ் ஆகும், பார்ட்னரை இக்னோர் பண்ணினா ஃபைட்டு தான். அதாவது ரெஸ்பெக்ட் இருந்தால் லைஃப் சூப்பர். நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஈகோ கண்ட்ரோல் இல்லைன்னா ப்ராப்ளம் தான் வரும் லைஃப்பில். ஸோ இதெல்லாம் உங்களுடைய கேரக்டர். வேலையில் கூட சரி, பாஸ் எப்படி லீடர்ஷிப் ரோல், இது இந்த மாதிரிலாம் தான் எதிர்பார்ப்போம். அதாவது இப்போ பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுல கில்லாடி, அத்தாரிட்டி மிஸ்யூஸ் பண்ணுற டேஞ்சர், அதெல்லாம் கரெக்டாக எப்படி இருக்கணும். என்ன ஏர்ன் நல்லா பண்ணுவாங்க, லக்ஸரியஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளோக்குள்ள லக்ஸரியஸ் செலவு பண்ணுவாங்க. நார்மலாலாம் போகணும், போனால் என்னத்தை நல்லா சம்பாரிச்சா நல்லா சாப்பிட்டோன்னு இருக்கணும்டா, இதெல்லாம் சும்மாலாம் இருக்காது, நல்லா சம்பாதிப்போம், நல்லா சாப்பிடுவோம், வா நல்லா பெரிய ஹோட்டலாக போவாங்க. ஸோ லக்ஸரியஸாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சேவிங்ஸ் குறைவு. ஸோ நல்லா இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ இருக்கும், கண்ட்ரோல் நேச்சர் இருக்கணும், அரோகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் வந்து லீடர்ஷிப், கான்ஃபிடன்ஸ், போல்ட்னஸ், இதெல்லாம் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். என்னென்னா ஈகோ வந்து பிக்கஸ்ட் எனிமி. ஜெலஸ் பீப்புள் சரௌண்ட் எப்போதுமே உங்களை சுற்றி இருப்பாங்க தான். ஸோ இவங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும். ரெஸ்பெக்ட் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் கூட பிரேக் ஆகிடும். நீ எப்பேற்பட்ட சொந்தமாக இருந்தாலும் சரி, என்ன மதிச்சா நீ என் வீட்டுக்கு வா, இல்லைன்னா நீ வராது, நீ படா அப்படின்னுவான். அதே போல் நான் வந்தால் சீனே மாறும், அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. நான் கிங்கு, என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் வந்தால் சீனே மாறும், ஆனால் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஞாபகம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அரசனுக்கு ஒரு சொல்லு, அதிகார அகங்காரம் அழிவுக்கு வழி. அதாவது நீ அரசனாக இரு, நீ நல்லா இரு, எல்லாமே இரு, ஆனால் அகங்காரத்தோடு இருந்தன அதுதான் உன்னுடைய அழிவுக்கு வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கேரக்டர் வைஸ் நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான். ஒரு சில கெட்ட கேரக்டர் இருக்கா மாற்றிக்கோ, கேரக்டர் இதுன்னா கெட்ட கேரக்டர் இருக்கா மாற்றிக்கோ, அதுதான் நல்லது. நல்ல கேரக்டர், நல்ல பழக்க வழக்கங்களை, இது பணம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சிடலாம், சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பணம் எவ்வளோ வேணாலும், நீ இன்னைக்கு இழந்த செல்வத்தை நீ எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனால் நான் இங்கிலீஷில் இன்னைக்கு ஒரு வேர்டு சொல்கிறேன், கேரக்டர் லாஸ் இஸ் எவ்ரிதிங் லாஸ். ஸோ இதை நீ மைண்டில் கொண்டு வா. சுபம், வாழ்க வளமுடன்.